ச்சே, நேரமே போக மாட்டேங்குப்பா. இப்படி வீட்லயே சும்மாவே எவ்வளவு நாள் உட்காந்துட்டு கிடக்க. நாளையில இருந்து ஒழுங்கா கடை போட ஆரம்பிச்சிடணும்ப்பா. கையில காசும் இல்ல, சும்மாவே உட்காந்துட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. ஒரே போர் அடிக்கி. ஒரு இடம் போக முடியல, வர முடியல. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்கி, மழை பெய்யுது, வெயில் அடிக்கி. என்னதான் பண்ணனே தெரியல. லைட்டா மழை பெஞ்சிடக்கூடாது, உடனே இந்த கரண்ட் எடுத்து தொலைஞ்சிடறானுங்க. நம்மளுக்கு பேரு போர் அடிக்கி. யார் இது? யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாரு? ஐயா, இவரா? இவர் எதுக்கு இங்க வராரு? என்ன நம்ம வீட்டுக்கு தான் வராரு போலயே. என்ன விஷயம் தெரியலையே. ஏமா சின்ன பொண்ணு. என்ன கவுன்சிலர் ஐயா இந்த பக்கம் வந்திருக்கியே? ஏமா அதுவாமா, ஒரு சின்ன உதவி கேட்கலான்ட்டு வந்தேன். அதானே, நீங்க காரியம் இல்லாம எங்க வீட்டு பக்கம் வர மாட்டீங்களே. என்ன உதவி சொல்லுங்க. சின்ன பொண்ணு, என் தோட்டத்துல ஒரே சாணியா கிடக்கு பத்துக்க. நிறைய குமிச்சு குமிச்சு கிடக்கு. நானும் அள்ளுறதுக்கு ஆளை தேடிட்டு இருக்கேன். ஒருத்தனும் வழியில பத்துக்க. சரி 2000 3000 கொடுத்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் அள்ளி போடணும்னு பார்த்தா ஒருத்தனும் வர மாட்டேங்கானுவ. அதான் உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தா கொஞ்சம் சொல்ல. என்னது, சாணி அல்றதுக்கு ஒருத்தரும் வர மாட்டேங்கானுங்களா ஐயா? அதான் எதுக்குன்னு எனக்கும் தெரியல சின்ன பொண்ணு. இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளா கடத்திட்டே கிடக்கானுங்க. கடந்து நாறிட்டு கிடக்கு. அதெல்லாம் அள்ளி கிளியர் பண்ணாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஓ அப்படியா? எவ்வளவு தருவியே சாணி அல்லுனா? ஒரு 2000 இல்லைன்னா 3000 ரூபாய் தந்துடுறேன். என்னது, சாணி அல்றதுக்கு 2000 இல்லைன்னா 3000 தருவீங்களா? அடே எப்பா, இவரே சரியான கஞ்ச பிசினாரி. பணத்தை அவட்டையும் சுருட்டி சுருட்டி உள்ளெல்லாம் வைப்பாரு. இவர் சாணி அல்றதுக்கு இவ்வளவு காசு தரேங்கார. இவர் இன்னைக்கு பிடிச்சுக்கிட வேண்டியதுதான். என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா? கவுன்சிலரே, 2000 இல்லைன்னா 3000னா ஒன்றும் பிடிபட மாட்டேங்க. ஒழுங்கா இவ்வளவு ரூபா தரேன்னு சொல்லுங்க, வேணா வரோம். சரிம்மா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு 3500 ரூபாய போட்டு தந்துடுறேன். கொஞ்சம் ஆள் இருந்தா சொல்லுமா, கொஞ்சம் அவசரம் பத்துக்க. ஆளு தானே. சரி கவுன்சிலரே, நான் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன், சரியா? சரிம்மா, ஆள் கிடைச்சா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரி உன்ட்டையும் கொஞ்சம் சொல்லி வைப்பேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சவே ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் பத்துக்க. எப்பா ஒருத்தர் வர மாட்டேங்க. எவ்வளோ மாசம், 2 3 மாசமா அங்கேயே தான் கிடக்கு. சரி சரி, 3500 தருவீங்களா? கடைசியில் பியாச்சு மாறக்கூடாது. வேற ஆளை கூட்டு வந்தோடனே வேற பியாச்சு அப்படியே மாறி பல்ட்டி அடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் மாற மாட்டேன். அப்ப சரி கவுன்சிலரே, நீங்க போலாம். நான் ஆள் யாராச்சும் கிடைச்சாங்கன்னா சொல்றேன். சரி சின்ன பொண்ணு. அடே எப்பா, சாணி அல்றதுக்கு 3500 ரூபாயா? எப்படியாச்சும் நம்ம ஆளை பிடிச்சு கொடுத்துட்டு சாணி அள்ள வச்சுட்டு 3500 ரூபாய் நம்ம சுருட்டிடணும். என்ன பண்ணலாம்? யார அள்ள கூப்பிடலாம்? அதுவும் யாராச்சும் ஓசியில அள்ளி தந்தா நல்லா இருக்கும். 3500 ரூபாய் நம்ம சுட்டிடலாம். இல்ல நம்ம ஆளை பார்த்து கொடுத்தோம்னா காசு அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? எவ்வளாச்சும் இழிச்ச வாங்கி எவ்வளாச்சும் கிடைக்கலான்னு பார்ப்போம். ஐயா, இவ்வளவு என்ன இந்த பக்கம் வராளுத? பேசாம இவ்வளவு வளைச்சு போட்டுற வேண்டியதுதான். என்னங்கடி சுவாடி போட்டு 3 வரை எங்க போறிய? ஆமா, சோடி போட்டு போறாவ. சோடி போட்டு உடனே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இவாயா அதுக்குள்ள கொந்தளிக்கிறா. ஏ இழுவ, எங்கடி போறிய? சின்ன பொண்ணு, நம்ம புஷ்பாக்க தோட்டத்துல மல்லி முட்டு நிறைய பூத்துருக்கான். அதான் கொஞ்சம் பூ பறிச்சு தர ஆள் வேணும்னு எங்களை கூப்பிட்டா பத்துக்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் போய் பறிச்சு கொடுத்தோன்னா 100 ரூபா தருவா பத்துக்க. சரி, அதான் 3 வாரம் போயிட்டு இருக்கோம். பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிடாம 3 வரை மட்டும் போறீல்ல? சின்ன பொண்ணு, உனக்கு கூப்பிடலான்னு நினைச்ச பத்துக்க. மொத்தமே 3 வாரம் தான் தேவைன்னு சொன்னாவே. அதான் முடியாம வந்து எங்க 2 வரையும் கூப்பிட்டா. இடி வாங்கடி, லேட் ஆயிட்டு வாங்க, நம்ம போவோம். பேசாம இவ்வளவு இன்னைக்கு சாணி எல்லாம் விட்டுற வேண்டியதுதான். சரி முடியுமா, வா போவோம். சின்ன பொண்ணு, நாங்க வந்து பேசுறோம், சரி? அப்படியே பூ பறிச்சு போட்டு வந்துடுறோம். ஏடி நில்லுங்கடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் பிறவு சொல்லு, நாங்க போறோம். அடைச்சி நில்லடி, சொல்றத கேளு. ஏ முடியுமா, அவதான் ஏதோ முக்கியமான விஷயம் கால. ஒரு நீரு 2 நிமிஷம் ஆகுமா? சின்ன பொண்ணு சீக்கிரம் சொல்லுடி. ஏடி இப்பதாண்டி கவுன்சிலர் வந்துட்டு போனாவே. கவுன்சிலர் அவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடி. அவருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு பத்தியா? அந்த தோட்டத்திலே பொண்டாட்டிக்காரி சாணி அள்ளி வேற இடத்துல போட்டுட்டு இருந்தாவலாம் பத்துக்க. அப்படி சாணி அள்ளி போடும்போது கழுத்துல நெக்லஸ் போட்டிருந்தாவலாம். நெக்லஸ் காணாம போயிட்டான். அட பாவி மக்கா, சாணி அள்ளுறதுக்குமா நெக்லஸ் போட்டா அவ சாணி அள்ளுவா? ஏமா, கவுன்சிலர் பொண்டாட்டி தான், வேற கொஞ்சம் மினுக்க தானே செய்வா. இருந்தாலும் சாணி அள்ளுறதுக்கு நெக்லஸ் தேவையா? ஏன் அவ ஏன் சாணி அள்ளுனா? நான் ஆட்கள் தான் நிறைய இருக்க, வேலை ஆட்களை வச்சு சாணியில் வைக்க வேண்டியதானே. அவதான் சரியான பண பைத்தியமே. வேற அவ எங்க ஆட்களை விட்டு எங்க சாணியில விட போறா? அவளே சாணி அள்ளி நெக்லஸ் தொலைச்சிட்டா போல. ஐயா, அப்ப இப்ப என்னாச்சு? ஒரு 3 மணி நேரமா அந்த நெக்லஸை தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் நெக்லஸ் கிடைக்கலையாம். அதான் சரி போனா போதுன்னு அவ போயிட்டா போல. அதான் கவுன்சில் வந்து சொன்னாவே, இந்த மாதிரி என் பொண்டாட்டி நெக்லஸ் தொலைச்சு போட்டா, நீங்க வேணா யாராச்சும் அங்கனக்குள்ள தேடி வேணா பாருங்க அப்படின்னாவே. அப்படியா? தேடி தந்தா நம்மளுக்கு என்ன தருவாங்களாம்? ஏடி, தேடி கண்டுபிடிச்சா அந்த நெக்லஸை நம்மளே வச்சுக்கிட வேண்டியதாண்டி. இவர் அவியிட்ட நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம தேடுற மாதிரி தேடிட்டு வேற நெக்லஸ் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டே இருக்க வேண்டியதானே. வேற நம்ம ஏன் நெக்லஸ் என் வீட்டை போய் கொடுக்கணும்? அதானே. சின்ன பொண்ணு, அந்த கவுன்சிலர் பொண்டாட்டி ரொம்ப நேரம் நெக்லஸ் தேடி இருப்பாள். வேற எப்படி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்?
ஒத்தரோசா இதுல தாண்டி நீங்க முக்கியமா கவனிக்கணும். அதுல நிறைய சாணி கிடக்கு பார்த்துக்க. அந்த சாணிக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல உளுந்துட்டு அவ சாணி கிண்டாம பேர்ப்பா. சும்மா வெளியே அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துட்டு பேர்ப்பாளா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அவளை சாணியை அள்ளி அங்க எங்கன்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கியே, அதுக்குள்ளதான் எங்கேயாச்சும் கிடைக்கும். எப்படினாலும் நம்ம கைக்கு நெக்லஸ் கிடைச்சிரும். சின்ன பொண்ணு நீ சொல்ற யோசனையும் கரெக்டா தாண்டி இருக்கு. பாத்தியா, முடியமாவே சரின்னு சொல்லிட்டா. வாரியிலா போவோமா, போய் சாணி அள்ளி போட்டுட்டு நெக்லஸ் கடந்து அப்படியே நேக்கா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியா? எனக்கும் நல்ல ஐடியாவா தான் தோணுது. ஒருவேளை நெக்லஸ் எடுத்து நம்ம அவிய கையில கொடுத்தா அவிய நம்மளுக்கு எவ்வளவு தருவாவே? 2000 தருவாங்களாம். 2 லட்சம் ரூபா நெக்லஸ் எங்க இருக்கு, 2000 ரூபாய் எங்க இருக்கு? நம்ம பேசாம நெக்லஸ் எடுத்தனா கூட ஆளுக்கு பாதி பாதி எங்க பங்கு பிரிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்ற? அதெல்லாம் சரி வராது பத்துக்க. நெக்லஸ் வந்து யார் கை கிடைக்குதோ அவியலுக்கு தான் முழு நெக்லஸும். ஆமா சின்ன பொண்ணு, அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். அடே எப்பா, நெக்லஸே இல்ல, இல்லாத நெக்லஸ்க்கு இவ்வளவு போட்டியா? சரிடி, முடியுமா சொன்ன மாதிரியா? அப்போ சரி, எல்லாரும் தேடுவோம். யாரு கிடைக்குதோ அவையே எடுத்துக்கிட வேண்டியதுதான். சரியா? சரி சின்ன பொண்ணு, சரி அப்ப இப்பவே போவோமா? ஆமா சின்ன பொண்ணு, இப்பவே பேருவோம். பூ வந்து பறிக்க வேண்டாம், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஏம்மா என் கழுத்துக்கு அந்த சின்ன நெக்லஸ் நல்லா அழகா இருக்கும். அந்த கவுன்சிலர் போயிட்டு எப்பவுமே போட்டிருப்பாள் அதே நெக்லஸ் தானே. அது இல்லடி, இது ஏதோ புது மாடல் நெக்லஸ்ன்னு சொன்னா பத்துக்க. நல்லா புதுசா மாடலாம். இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினாலாம். அதான் ஒரே ஏதோ கழுத்துல போட்டுட்டு ஆடிட்டு கிடந்திருக்கா. புது மாடல் நெக்லஸா? இப்பா ஏ கடவுளே, அந்த நெக்லஸ் எனக்கு தான் கிடைக்கணும். எனக்கு கிடைச்ச என் கழுத்துக்கு அழகா இருக்கும், அம்சமா இருக்கும். எனக்கு கெட்டின புருஷன்னா ஒன்னும் வாங்கி தர மாட்டான். இந்த மாதிரி ஏதாச்சும் இப்படி வாசல கிடைச்சாதான் உண்டு. அவன் எங்க, அவன் அவளுக்காச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கே அவனுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு எங்க அவன் வாங்கி தர போறான்? இப்படி கிடைக்கிற நெக்லஸ் போட்டு ஆசை பார்த்துக்க வேண்டியதுதான். ஏடி எனக்கு தாண்டி நெக்லஸ் கிடைக்கும். அட போங்கடி, நான் சும்மா விட்டுருவேனா? சாணிய அள்ளிய கிண்டி பெரட்டியாச்சும் நெக்லஸ் எடுத்துட மாட்டேன். ஐயோ, இவ்வளவு இங்கேயே செத்துருவாளுவோ போல. ஏடி ஃபர்ஸ்ட் அங்க போய் நெக்லஸ் தேடுவோண்டி, வாங்கடி போவோம். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இங்க நின்று வீண் பேச்சு பேசுறதுக்கு அங்க போயிட்டு நெக்லஸை தேடிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம், வாங்க. எப்பா, சாணி அள்ளுறதுக்கு ஆட்கள் கிடைச்சிட்டாவ. இவ்வளவு அள்ள விட்டுட்டு 3500 ரூபாய் நம்ம வாங்கிட வேண்டியதுதான். அடே எப்பா, எவ்வளோ சாணி கிடக்கு, இதுக்குள்ளேயா போய் தேடணும்? அந்த கவுன்சிலர் பொண்டாட்டி இதுக்குள்ளேயே கிடந்து சாணி அள்ளி கிடந்தா? ஆமா, முடியுமா? இங்கனக்குள்ளதான் அள்ளிட்டு கிடக்கும் போதுதான் நெக்லஸ் தொலைஞ்சு போச்சா பாத்துக்க. இந்த இடத்துல தாண்டி கிடக்கும். இந்த சாணி அவ்வளோத்தையும் அள்ளி இந்த ஓரமா போட்டுட்டு அங்கனுக்குள்ள தேடுங்க. சரி வாங்கடி, போய் சீக்கிரம் போய் தேடுவோம். ஏடி இந்த பின்னாடி சைடு உள்ள சாணி அவ்வளவு எனக்கு தாண்டி, அவ்வளோத்தையும் நான் தான் அள்ளுவேன். எவ்வளவு இந்த சைடு வரக்கூடாது. இடி சீக்கிரம் போங்கடி, முடியாம இப்பவே இடத்த பிடிச்சுக்கிட்டா. அடியே அந்த சைடு எவ்வளவு வந்துடக்கூடாது. அந்த சைடு உள்ள சாணி எல்லாம் நான் தான் அள்ளுவேன். சே, சாணி அள்ளுறதுக்கு என்ன ஒரு ஆர்வம். இழுவே, நீ மட்டும் ஏன் திரு திருன்னு நின்றுட்டு அடக்கா? அவ்வளோ ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாலுவேன். நான் எங்க இருந்தால அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போ, அந்த ஆளை நடுவுல போய் உட்கார்ந்து அள்ளு. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நடுவுலயே இருந்துக்கிறேன். ஏ சின்ன பொண்ணு, நீ சாணி அள்ளலையாக்கும்? ஐய, இவன் என்ன நம்மகிட்ட திருப்பி விடுறா? இழுவே, நான் சாணி அல்லடி. நீங்களே நெக்லஸ பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்துக்கிடுங்க. எனக்கு சாணி அல்லனா அலர்ஜின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு சாணி அல்லன்னு கையில எல்லாம் ஒத்துக்கிடாதுல, ஒரு மாதிரி புண்ணு புண்ணா வரல. இல்ல சும்மா கடடி, அவளே அவ பாட்டுக்கு இருக்கா. நம்ம 3 வரும் அள்ளுவோம், திரும்ப பார்த்து யாரு கிடைக்குது அதுல எடுத்துக்கிடுவோம். இதுல வேற போட்டிக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டு நடக்காவர். ஓ சரி சரி. என்ன ஒத்தரோசா, சாணி எல்லாம் வேற சட்டியே கிடைக்கலையாக்கும்? புது கடா சட்டி மாதிரி இருக்கு. ஆமாடி, புது சட்டி தான். மீன் குழம்பு வைக்கணும்னு இதே ஒரு கடா சட்டி வாங்கி வச்சேன் பத்துக்க. சரி இப்ப சாணி எல்லாம் வேற சட்டி இல்ல, அதான் இதை எடுத்துட்டு வந்தே பத்துக்க. நம்மளுக்கு தங்கம் தானே முக்கியம். சட்டி 50 ரூபா, அது அப்புறம் கூட வாங்கிடலாம். முதல்ல செயின் தானே முக்கியம். அது கரெக்ட் தாண்டி, உஷாராதான் இருக்கு. அள்ளு அள்ளு. இழுவே, முடியுமா? நீங்க ஏற்கனவே சாணி அள்ளுறதுல எக்ஸ்பீரியன்ஸ். ஆடு மாடு வளர்க்கிய, கடக்கடன் வேகமா அள்ளுங்க. அள்ளி நெக்லஸ் யாருக்கு கிடைக்கும் எடுத்துக்கிடுங்கடி. சரி சின்ன பொண்ணு. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் விட்டுருவேனா? அட்டே எப்பா, சரியான ஆர்வத்துல எல்லாம் இருக்காளுவே. நெக்லஸ் மட்டும் இல்லன்னு தெரிஞ்சு நம்மளும் ஒரு வழி பண்ணி விடுவாளுவே. சரி, எத்தனை நாள் முன்னாடி உள்ள சாணியோ தெரியல. என்ன நாத்த நாருது அம்மா, கப்ப கப்ப கப்பன்னு வாடை அடிக்கி. ஏன் ஒத்தரசா, வாடையாடி முக்கியம், நெக்லஸ் தாண்டி முக்கியம். நெக்லஸ் நினைச்சதே சாணி எல்லடி, வாடையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. ஏன் முடியுமா, நான் கூட அப்படி தாண்டி அள்ளிட்டு இருக்கேன். ஆனா நாத்தம் அதிகம் தான். எப்பா, நம்மளுக்கே இதுல நிக்க முடியல. இவ்வளவு எப்படிதான் அல்றாள் கூட தெரியல. அடியே சீக்கிரம் அள்ளி தட்டுங்கடி. வேற எவ்வளாச்சும் வந்துட போறாளுவே. ஏன்னா கவுன்சிலர் எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு அடக்காவே. சரி, யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதனால வேற எவ்வளாச்சும் சாணி எல்லாம் வந்துடாம நீங்க வேற சீக்கிரமா அள்ளி சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஐயோ இது வேற இருக்கே. ஏற்கனவே நாங்க 3 பேர் இருக்கோம். யாருக்கு கிடைக்குமோன்னு திக்குன்னு இருக்கு. இதுல கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தாலும் அவ்வளவுதான். அடியே சீக்கிரமா அள்ளி நெக்லஸ் கண்டுபிடிப்போண்டி. என்ன ஏதோ மினுங்கிற மாதிரி இருக்கு. என்னது ஏதோ மினுங்கிற மாதிரி இருக்கா? ஐயோ ஒருவேளை இவளுக்கு கிடைச்சிட்டோ? இழுவே, என்ன நெக்லஸா? இல்லடி, அது ஏதோ சும்மா உடஞ்சு போனது பாசி மாதிரி கிடக்கு. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எம்மா, முடியமாக்கு கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போலயே. வேற நானும் கஷ்டப்பட்டு தானே சாணி அள்ளிட்டு கிடக்கேன். வேற அவளுக்கு கிடைச்சா வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பொறாம இருக்கிற வரையில உங்களை வச்சு எவ்வளவு சாணினாலும் அள்ளிடலாண்டியோ.
அடே எப்பா ஒரு வழி அவ்வளவு சாணியை அள்ளி கொண்டு போட்டாளுவ. இதான் கடைசி. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஏடி இதாண்டி கடைசி வட்டா சாணி. ஒரு இடத்துலயும் நெக்லஸ் இல்லைன்னா இதுக்குள்ள தாண்டி எங்கேயாச்சும் இருக்கும். நல்லா தேடுங்கடி. ஆமாடி இதுக்குள்ளதான் இருந்தாலும் இருக்கும். 3 வாரம் நல்லா தேடி பாப்போம்டி. ஏ கடவுளே, ஏன் வட்டா சாணிக்குள்ளதான் நெக்லஸ் இருக்கணும். இவளுக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கே கிடைக்கணும். சே எவ்வளவுதான் கிண்டுனாலும் கிண்ட கிண்ட நாத்தம் தான் வருது தவிர நெக்லஸ் வர்ற வழியே காணும். சே இந்த நெக்லஸ் நம்ம வட்டாக்குள்ள இல்லையே, என்ன பண்ண? ஏடி ஏன் வட்டாக்குள்ள நெக்லஸ் எதுவும் இல்லடி. முடியம்மா இந்த வட்டாக்குள்ளேயும் நெக்லஸ் இல்ல. அப்ப இழுவ வட்டாக்குள்ளதான் நெக்லஸ் இருக்கும்னு நினைக்கேன். அவதான் திரு திருன்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஏ இழுவ உன் வட்டாக்குள்ள தானே இருக்கு. ஐயோ இவ்வளவு சண்டை போட்டுலாம் செத்துருவாளோ போலயே. அட போங்கடி, ஏன் வட்டாக்குள்ள எங்கடி இருக்கு? ஏன் வட்டாக்குள்ளே நெக்லஸ் இல்ல. ஏ ஒத்தர சாய்வா போய் சொல்றான்னு நினைக்க மாட்டேங்க. நெக்லஸே அப்படியே பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து சொருவி இருப்பான்னு நினைக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம கண்ணு வச்சிருப்போம்னு நினைப்பா. ஏ இழுவே உண்மையை சொல்லுடி. ஏடி பாட்டி சத்தியமா சொல்றேன், நீ நெக்லஸ் என்கிட்ட இல்லடி. அப்ப நெக்லஸ் எங்க போயிருக்கோம்? ஐயோ என்னமோ நம்மகிட்ட தானே வருவாள்வ. நம்மளே போய் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன கடையே நெக்லஸ் கிடைச்சிட்டா இல்லையா? நெக்லஸும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. இவ்வளவு நேரம் சாணி அள்ளினதான் மிச்சம். ஏடி நல்லா தேடி பாருங்கடி. என்ன எங்க இருந்து தேடுறது? அதான் நெக்லஸ் இல்லையே. சரி நெக்லஸ் இல்லைன்னா அதுக்கு ஏடி இப்படி கோவப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசாம இன்னைக்கு பூவாச்சும் பறிக்க போயிருக்கலாம். 100 ரூபாய் இல்ல 150 ரூபாயாச்சும் கிடைச்சிருக்கும். இனி சொன்னாண்டுங்க பாருங்க, 4-5 மணி நேரமா மாங்கன்னு சாணி எல்லாம் மிச்சம் தான் நாத்துக்குள்ள கடந்து. சல்லி பேசாக்க பிரயோஜனம் இல்ல. என்னங்கடி ஏதோ நான் உங்களை சாணியெல்லாம் இழுத்துட்டு வந்த மாதிரி எல்லாம் கதை பேசுறியே. நீங்களா விருப்பப்பட்டு தானே வந்தியே. நெக்லஸ் இருக்கணும் தானே அவ்வளோ வந்தியே. இப்ப ஏன் ஏன் அவ்வளோ கோவப்படுறியே? சின்ன பொண்ணு உண்மையை சொல்லு. உண்மையாவே அந்த கவுன்சிலர் வாண்ட வந்து சொன்னாரா இல்ல நீயா போய் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா எனக்கு என்ன தலையில அவங்கள இங்க கொண்டு வந்து சாணியல் வைக்கணும்னு போவிய வேலையை பார்த்துட்டு. சின்ன பொண்ணு அப்ப அந்த நெக்லஸ் எங்க தான் போச்சு? ஏடி அதான் அப்படி எனக்கும் தெரியல. இந்த கவுன்சிலர் எல்லார்ட்டையும் தான் போய் சொன்னாரு. ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடியே எவ்வளவு நெக்லஸ் தேடி எடுத்துட்டு போயிட்டாலோ. எவ எடுத்தான்னு தெரியல. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம சாணி அள்ளி இருக்கோம். எவ்வளவு ஒருத்தி நெக்லஸ் எடுத்துட்டு போயிட்டா என்ன? எனக்கு என்னடி தெரியும், வேற யாரும் எடுத்துருப்பாவும் நினைக்கண்டி. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒருவேளை தேடணுமா என்னன்னு தெரியல. சே எல்லாம் அந்த சின்ன பொண்ணால வந்த வேணை. ஐயோ உங்களால இந்த பாரு புது சட்டி மீன் குழம்பு வாங்கி வச்சு நல்லா திங்கணும்னு நினைச்சேன். இந்த சட்டியில போய் சாணி அள்ளிட்டேன். நெக்லஸ் ஆசையில. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சட்டி நிறைய நாத்தத்துக்கு இந்த சட்டி என்ன தூரதான் போடணும். விடுடி 50 ரூபா தானே, வேற சட்டி வாங்கிடலாம். என்ன 50 ரூபான்னு உனக்கு நீ ஈஸியா போயிட்டோம். இந்த 50 ரூபா சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமா? அடியே நானாடி சொன்னேன். சாணி எல்லாம் ஆரம்பிக்கும் போது நீ தானடியே சொன்னேன் 50 ரூபா தானே அப்படி நீ தானடியே சொன்ன. அப்ப ஏதோ நெக்லஸ் ஆசையில சொல்லிட்டேன். நம்மளும் கொண்டு போடுவாளோ போல. ஏடி நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த கவுன்சிலர் போய் இன்னைக்கு சட்டையை பிடிச்சி கேட்டேன்னு வச்சுக்கே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். என்னது கவுன்சிலரை சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்களா? கவுன்சிலர் போய் கேட்டு நம்மளாம் மாட்டுவோம். ஆமா இல்லவே நீ சொல்றதான் கரெக்ட். வாடி கவுன்சிலர் போய் கேட்போம். அதானே இவ்வளவுக்கு இவ்வளவு நேரம் 5 மணி நேரமா கிடந்து மாங்கு சாணி அள்ளி போட்டிருக்கோம். அதுக்காச்சும் உனக்கு சம்பளம் தரணும். அதானே ஒன்னத்துக்கு உதவாம நம்ம ஏன் இங்க கிடந்து வெயில கிடந்து நம்ம ஏன் சாவணும்? இவ்வளவு கூட்ட மாட்டாளோ போலயே. ஏதாச்சும் ஒண்ணு சமாளிப்போம். ஏடி என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கியே? கவுன்சிலர் உங்களை வந்து சாணி அள்ளி போட சொன்னாவே. நீங்க தான் நெக்லஸ் காசுப்பட்டு வந்தியே. வேற இப்ப அவரு சட்டையை போய் பிடிச்சிட்டு கேட்க போறீங்க. அவர் ஏதாச்சும் போலீஸ்ல போய் எழுதி வச்சிடாமே. அவரு நெக்லஸ் இருக்கு வேணா தேடி எடுத்துக்கிட்டு தானே சொன்னாவே. அதுக்கு என்ன நொதுக்கு? நீங்க தானே விருப்பப்பட்டு வந்தியடி. அப்புறமா என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? போங்க போய் கவுன்சிலர் சட்டையை பிடிக்கணும் பிடிச்சி போய் கம்பி எடுங்க போங்க. என்னடி இவ இப்படி சொல்றா? அதாண்டி எனக்கும் தெரியல. இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நம்ம தலையெழுத்தேன்னு நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். சரி அந்த சின்ன பொண்ணு ஏச்ச கேட்டு வந்த பாரு. நெக்லஸ்க்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம. ஐயோ பூவாச்சும் வரைக்கும் போனோம் இல்ல. அந்த புஷ்பக்கா என்ன பூ பறிக்கன்னு நம்மள கூப்பிடுவாங்களா? சரி வாங்க வேற என்ன பண்றது? தலையெழுத்தேன்னு போக வேண்டியதுதான். அடே எப்போ ஒரு வழியா இவனுடைய சமாதானம் ஆயிட்டாலுதே. 3500 நம்மளுக்கு லாபம் தான். வாங்க போவோம். சரி நாத்தம் குடல பெரட்டுது. ஐயோ ஐயோ நெக்லஸ் நினைச்சா நாத்தமே வரலன்னா இப்ப நாத்தம் குடல பரட்டுதான் குடல. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் அமலா, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் அமுதவல்லி, ஹாய் சுபாஷ். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.